ஏன் திடீர்னு இவ்வளோ வெப்பம் வருது, திடீர்னு இவ்வளோ வெக்க வருது, என்ன காரணமாக இருக்க முடியும், ஏன் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழுசும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ள ஒரு விஷயம் தான். 2030 கண்டிப்பாக புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி தொட்டுரும்னு சொல்லி ஆய்வுகள்லாம் நமக்கு வந்து சொல்லிடுச்சு. இது நிச்சயமாக காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடையதான். காலநிலை மாற்றம் என்பது நம்முடைய வாழ்வாதாரங்களை, வேலை நேரத்தை ஒட்டுமொத்தமாக அழைக்கக்கூடிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பூவுலக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு வாரம் 10 நாளாக நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது எரிச்சலோடு போவீங்க. எவனாவது எதிர்த்தாலும் தான் பலான்னு அற விட்டலாமான்னு தோணும் உங்களுக்கு. அப்படியே சொட்ட போவீங்க வேர்வையோட. அப்படியே ரொம்ப எரிச்சலாக இருக்கும்ல. கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். ஏன் திடீர்னு இவ்வளோ வெப்பம் வருது, திடீர்னு இவ்வளோ வெக்க வருது, எதனால் காரணம், என்ன காரணமாக இருக்க முடியும், ஏன் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழுசும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ள ஒரு விஷயந்தான். நம்ம வந்து ஏற்கனவே பல காணொளிகளில் பேசியிருக்கோம். இந்த புதைப்படிம எரிபொருளை எடுத்து எரித்து வளிமண்டலத்தில் கார்பன் சேர சூரிய வெப்பம் உள்ளே வர வந்து இங்கே தக்க வச்சுக்கிறது வெப்பத்தை. அதான் நம்ம குளோபல் வார்மிங் சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பம் இருக்குல்ல, அல்லது ஏற்படக்கூடிய வெப்பம் இருக்குல்ல, அதில் 10ல் 9 பங்கை பெருங்கடல்கள் வாங்கிக்கிறது, ஓஷன்ஸ் வந்து வாங்கிக்கிறது. ஓஷன்ஸ் வாங்கிச்சா என்னாகும், பெருங்கடல் வாங்கிச்சா என்னாகும், பெருங்கலோட வெப்பம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அதான் ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் ஆர் கோயிங் வெரி ஹைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெருங்கலோட வெப்பம் வந்து முதல் 2 கிலோமீட்டர் அளவுக்கு முழுமையாக வந்து வெப்பமாயிருச்சுன்னு சொல்லி, இந்த ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஹாட். சராசரியாக பெருங்கலோட ஆழம் வந்து 4 கிலோமீட்டர் சராசரியாக, சில இடங்களில் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். பட் சராசரியாக 4 கிலோமீட்டர் ஆழம் வந்து பெருங்கலோட ஆழம். அதில் 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக வந்து ஹீட் வந்து போயிடுச்சு. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த எவ்வளோ ஹீட்டை வந்து பெருங்கடல் வாங்கிக்க தெரியுமா? 1970 2020 வரைக்கும், இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளில் 2500 கோடி, நல்லா யோசிச்சுக்கோங்க, 2500 இல்லை, 2500 கோடி அணுகுண்டுகள் போட்டால் எவ்வளோ வெப்பம் ஏற்படுமோ அந்த அளவு வெப்பத்தை ஓஷன்ஸ் வந்து வாங்கிக்கிச்சு. அதனால தான் இப்போ சமீப காலத்தில் இங்கே ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட் இன் தி ஓஷன்ஸ். 21 டிகிரி செல்சியஸ் வந்து பெருங்கலோட வெப்பம் வந்து தாண்டிடுச்சு. சராசரி புவியோட வெப்பம் வந்து தொழிற்புரட்சி ஆரம்பித்த காலத்தில் 14 டிகிரி செல்சியஸ். இன்றைக்கி ஓஷன்ஸோட டெம்பரேச்சர் எதுமா 21 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து போயிடுச்சு, ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஸோ அதனால் வெப்ப அலைகள் உருவாகுது, பெருங்கலோட வெப்ப அலைகள் உருவாகுது. இவனால் என்ன இருந்துச்சுன்னா, இந்த லானினோ நம்ம ஏற்கனவே போன காலத்தில் பார்த்தோம். லானினோ என்ன, பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் கண்டிஷனர் தான் லானினோ. ஏர் கண்டிஷனர் என்ன பண்ணும், அங்கே போய் ஏசி வாண்டி வச்சுருப்பாங்களா? கிடையாது. பெருங்கடல் என்ன பண்ணணும்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள், அதாவது லானினோ காலகட்டம் எவ்வளோ, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ என்ன ஆகும்னா, கீழே குளிர்ந்த தண்ணி வந்து மேலே அப்படியே சுற்றி மேலே அனுப்பும். அப்போ மேலே வரும்போது என்ன ஆகும்னா, அது குளிர்ந்த தண்ணியாக மாறும். ஸோ அது லானினோ எஃபெக்ட். இந்த ஃபேன் சுற்றுதுன்னா அது குளிர்ந்த தண்ணி மேலே வருதுல்ல, அது நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்னினோ காலகட்டத்துக்கு போயிடும். அப்போ தான் ஆக்சுவலாக இந்த புவியோட சராசரி வெப்பம் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ லானினோ 3 எப்போ சில ஆண்டுகள் தான், சில முறை தான் லானினோ வந்து 3 ஆண்டுகள் இருக்கும், இல்லாட்டி 2 ஆண்டுகள் தான் இருக்கும். ஸோ இந்த தடவை 3 ஆண்டுகள் இருந்துச்சு. அப்போவே நிறைய விஞ்ஞானிகள் சொன்னாங்க, லானினோ வந்து புவியோட உண்மையான வெப்பத்தை மறைச்சி வச்சிருக்கு, இட்ஸ் மாஸ்கிங்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ லானினோ போயிருச்சா, இப்போ எல்னினோ வர ஆரம்பிப்பதற்கான சூழல் வந்து வந்துருச்சா. ஸோ உலகம் முழுவதும் வெப்ப அலைகளால் சிக்கி நாம் வந்து தவிர்த்து கொண்டிருக்கிறோம். வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் 2027க்குள் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 67% ஒரு ஆண்டாவது 1.5 டிகிரி புவியின் சராசரி வெப்பம் 1.5 டிகிரி தாண்டிவிடும் என்று எச்சரித்துள்ளது. முன்னாடி வந்து 49% ஆச்சு, அதுக்கு முன்னாடி 8% ஆச்சு. அதாவது 2027க்குள் ஒரு ஆண்டாவது 1.5 டிகிரி டச் பண்ணுமான்னு சொல்லிட்டு உடனே சில பேர் சொல்லலாம், அது ஒரு வருஷம் தானே வரலாம், ஒரு வருஷம் தான் வரும். 2030 கண்டிப்பாக புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி தொட்டுரும்னு சொல்லி ஆய்வுகள்லாம் நமக்கு வந்து சொல்லிடுச்சு. இடங்களில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்லுது. இது நிச்சயமாக காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடையதான். இதுவரைக்கும் வரலாறு காணாத வெப்பத்தை, அதாவது இந்த ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் ஒரு பிளாக்காக வச்சு எந்த 5 ஆண்டுகள் மிக மிக அதிகமான 5 ஆண்டுகள் அப்படின்ற ரெக்கார்டில் பார்த்தோம்னா 2015 to 2021 தான். அந்த 5-6 ஆண்டுகள் தான் மிக மிக வெப்பமான 5 ஆண்டு பிளாக். அதுலேயும் 2016 தான் இதுவரைக்கும் உலகத்தின் மிக அதிகமான வெப்பம் பதிவான ஆண்டு. இந்த 2023 2024 இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காலநிலை மாற்றம் என்பது நம்முடைய வாழ்வாதாரங்களை, வேலை நேரத்தை
ஒட்டுமாக அழைக்கக்கூடிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் சென்னையில் வாழக்கூடிய, தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் இந்த வெப்ப அலைகளால் தாக்குண்டு, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகள் மட்டுமல்ல, உலகத்தின் பல பகுதிகள் இந்த வெப்ப அலைகளால் தாக்குண்டு மிகப்பெரிய ஒரு சிக்கலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு, தகவமைத்துக் கொள்வதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.